2021ஆம் ஆண்டின் இறுதி மாதத்தில் நாம் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் உலகம் முழுவதும் இந்த வருடத்தில் பெரிதும் ஈர்த்த சுவாரஸ்யமான நகைச்சுவையான சம்பவங்களை காண்போம். கென்யாவில் யானைகள் காப்பகம் ஒன்றில் குட்டி யானைகளுக்கு உணவாக ஆட்டுப்பால் கொடுத்து சோதனை செய்யப்பட்டது. சம்பரு பகுதியில் உள்ள ரெட்டிட்டி யானைகள் முகாமில் தாயை இழந்த மற்றும் கைவிடப்பட்ட யானைகள் மீட்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. யானைகள் தாங்களாகவே சுயமாக உணவை உட்கொள்ளும் வரை இந்த முகாமில் யானைகள் பாதுகாக்கப்படுகின்றன. செனகல் நாட்டில் கொரோனா ஊரடங்கு காலத்தின் போது பொதுமக்கள் கடற்கரைக்கு வருவதை தவிர்த்தனர். அந்நேரத்தில் கடற்கரையோரங்களில் முட்டையிட்டு பாதுகாக்கப்பட்ட ஏராளமான கடல் ஆமைகள் குஞ்சு பொரித்ததை அடுத்து அதனை அதிகாரிகள் பாதுகாப்பாக கடலில் விட்டனர். அப்போது கடலை நோக்கி ஆமைகள் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட்டத்துடனும் ஓடும் காட்சி காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது. باي 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 نو نو كيلا وخلي بهي باي باي كو هيك درا وين دوغا كيلا سيفر ليمير من سيفر ليمير من سيفر ليمير بورد من سيفر ليمير ஜப்பானில் நடனக்குழுவில் உறுப்பினர்களாக உள்ள 60 முதல் 89 வயது வரையிலான முதியோர்கள் பங்கேற்ற உற்சாக நடனம் கான்பூரை மெய்சிலிர்க்க வைத்தது. உலகிலேயே அதிக முதியோர்கள் கொண்ட நாடான ஜப்பானில் தனது மொத்த மக்கள் தொகையில் 30% பேர் 65 வயதை கடந்தவர்களாக உள்ளனர். கிறிஸ்துமஸ் தீவில் பல்லாயிரக்கணக்கான நண்டுகள் இனப்பெருக்கத்திற்காக காடுகளில் இருந்து கடலை நோக்கி புலம்பெயர்ந்தன. கருஞ்சிவப்பு நண்டுகளின் வருடாந்திர இடம்பெயர்வு என கூறப்படும் நிலையில் சாலைகளில் அவைகள் படையெடுத்து சென்ற காட்சி கான்பூரின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. இங்கிலாந்தின் கார்ன்வால் நகரில் நடைபெற்ற G7 மாநாட்டின் போது எலிசபெத் ராணி கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கேக்கிற்கு அருகில் கத்தி இருப்பதாக எலிசபெத்திடம் கூறிய பெண்மணியிடம் அது தனக்கு தெரியும் என்றும் வழக்கத்திற்கு மாறாக பாரம்பரிய வாளில் வெட்டப்போவதாகவும் கூறியது அங்கிருந்தோருடைய சிரிப்பை ஏற்படுத்தியது. I'm ably supported by your Royal Highnesses, I think. Right, very dangerous. I don't think this is going to work. Bring two hands. There is a knife there as well. What? There is a knife if you want. I know there is. This is something that is more unusual. That slicing through. This is all the Lord Lieutenant's idea. I think we're in the previous Lord Lieutenant. It's all going so well.
ஐஸ்லாந்து தீவின் தென்மேற்கில் உள்ள ஒரு எரிமலையின் அடிவாரத்தில் வெளியேறும் லாவா குழம்பின் வெப்பத்தை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் உணவை சமைத்து உண்டனர். இந்த சுவாரஸ்ய நிகழ்வு வியப்பை ஏற்படுத்தியது. Ja. Ja. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள டைம்ஸ் ஸ்கொயர் பகுதியில் கடும் பனிப்பொழிவிற்கு இடையே குறும்புத்தனம் கொண்ட நபர் ஒருவர் சாலையில் சென்ற லாரியை தடுத்து நிறுத்தி கிட்டார் கருவி வாசித்தது காண்போரை சிரிக்க வைத்தது. துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் போஜி என பெயர் கொண்ட நாய் ஒன்று படகு, மெட்ரோ ரயில் மற்றும் பேருந்துகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 30 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளது. இஸ்தான்புல் நகரில் அடையாளம் காணக்கூடிய பயணியாக வலம் வரும் இந்த நாய் ஓய்வு எடுப்பதற்காக வார இறுதி நாட்களில் பிரின்சஸ் தீவுக்கு சென்றுவிடும் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனாவால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இத்தாலியின் வெனிஸ் நகரில் உள்ள புகழ்பெற்ற கால்வாய் ஒன்றில் இசை ஆர்வலர்கள் வயலின் போன்ற வடிவில் உருவாக்கப்பட்ட படகில் ஏறி இசை கச்சேரி நடத்தினர். இந்த இசை நிகழ்ச்சியை படகு சவாரியில் ஈடுபட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு வியந்தனர். 그 위에서 또 예술적인 배를 타고 음악을 하고 있네요. 와. வாட்டிகன் நகரில் போப் பிரான்சிஸ் கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஒன்றில் பார்வையாளராக இருந்த சிறுவன் ஒருவன் மேடை மீது ஏறி போப் பிரான்சிஸ் அணிந்திருந்த தொப்பியை கேட்டான். அப்போது அவனை சமாதானப்படுத்திய பாதிரியார்கள் போப் பிரான்சிஸ் அருகிலேயே அவனுக்கு இருக்கையை வைத்து அமருமாறு கேட்டனர். எனினும் சிறுவன் தொப்பி வேண்டுமென துள்ளி குதித்தபடியே இருந்ததால் அதே போன்ற தொப்பியை கொடுத்து பாதிரியார்கள் அனுப்பி வைத்தனர். சிறுவனின் இந்த குறும்புத்தனம் பார்வையாளர்களிடையே சிரிப்பை ஏற்படுத்தியது.
I membri dell'equipe Notre Dame, i giovani di Bon-Saint-Chambly e i fedeli della parrocchia di Martigny in Svizzera. வெனிசுலா தலைநகர் காரகஸில் ஜுவான் கார்லோஸ் ஹைடி என்ற தம்பதியினர் அடைக்கலமின்றி சுற்றித் திரிந்த உயிரினங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் தங்கள் வீட்டில் விலங்குகளை வளர்த்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சாலையில் மின்சாரம் தாக்கி அடிபட்டு கிடந்த ஸ்லாத் என்ற விலங்கினை வளர்த்து வரும் அவர்கள் அந்த விலங்கின் குறும்புகளை கண்டு மகிழ்ச்சியடைந்தனர். Vámonos para el árbol. Ok, ya va. Lo que pasa es que creo que quieren como Les el proceso presento tal cual. A 43, 9 días con nosotros. Poneme permiso. No ponga, ¿no? Ella está en tratamiento ahorita, pero ella estuvo, o sea, fíjate que no puede abrir los ojos. Lo más importante ahorita es tratar de levantarla de la desnutrición. போஸ்னியா நாட்டில் மனைவியை மகிழ்விப்பதற்காக கணவர் ஒருவர் சுயமாக யோசித்து சுழலும் வீடு ஒன்றை கட்டியுள்ளார். இந்த காட்சி காண்போரை வியக்க வைக்கிறது.